உதயநிதி எது போட்டிருந்தாலும் த்ரிஷா வந்து எந்த செய்தி போட்டாலும் இது 3 ஒரு செய்தி போட்டிருந்தாலும் கூட அது வந்து பெருசாக பேசப்படும். சொன்னாலும் வம்பு வந்து தருது, வாழ்த்து சொல்லணுனாலும் வந்து கேள்வி. இது வரைக்கும் நேற்றுக்கே ஒரு 7 பேர் கேட்டிருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக என்கிட்ட கேட்குறாங்க, எதனால தெரியல, ஏன் சத்யா பார்த்தீங்களா என்ன செஞ்சுருக்காங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லவ் ஃபார் எவர்னு ட்விட் போட்டிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு செய்தி போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வெடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா, அஜித் அவருடைய அவங்க தாயார் இருந்தபோது கான்வாயில் கூப்பிட்டு வந்தார்ல, அதுதான் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டோட இந்த பாதுகாப்புன்றது, இந்த முதலமைச்சர் பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டோட முடிகிற விஷயம் இல்லை. ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது. அப்போ அன்வாயில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்த்தரைஸ்டாக ஒருத்தரை கூப்பிட்டு வராருன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து அது பேசும்போது ஆகும். எல்லா இடத்துலையும் நிறைய விளக்கங்கள் தரக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லாமல் நமக்கு இன்னொரு குடும்பத்தில் நமக்கு தேவை குழப்பங்கள் வேணாம் நம்மளான்னு சொல்லி அவங்களும் கூட ஒதுங்கி இருக்கலாம். வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்கிறவங்க திரு சேகுவாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி வந்து ஈவில் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் சிஎம் அவர்கள் வந்து ஈவில் பற்றி டெவில் பேசக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரை பற்றி யாரை வந்து சொல்கிறாங்க, யார் இதில் ஈவில், யார் வந்து வந்து பொதுவாக சொல்கிறாங்கன்னா வந்து ஈவில்னால் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம், பேயின்னு எடுத்துக்கலாம், தீய சக்தி வச்சுங்களேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து டெவில்ன்றது பிசாசு. அதான் பேயை பற்றி பிசாசு பேசக்கூடாதுன்ற அந்த அர்த்தத்தில் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. பட் இந்த மாதிரியான வார்த்தைகளே வந்து பயன்படுது. ஆனால் ஏற்கனவே வந்து இவர் தீய சக்தி தூய சக்தின்னு சொன்னவர் தான். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் சொல்லும் போது கேட்டால் அதை வந்து உதயநிதி வந்து ஈவில்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் கேட்டால் ஈவில் பற்றி டெவில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து சௌகரியமாக எழுதி கொண்டு வந்தது தானே. அதனால் அந்த ரைமிங்லாம் சில நேரங்களில் இவங்களுக்கு தேவைப்படும் போது இதுக்கு தான் வந்து இன்னைக்கு பதில் சொல்லும் போது இதெல்லாம் வராது. ஒரு நாள் ரூம் போட்டு யோசிச்சா இதெல்லாம் வரும். 2 பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க. அதுவும் முக்கியமாக சிஎம் அவர்கள் சினிமா துறையை சேர்ந்தவர்களால தொடர்ந்து பல பேர் வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. குடும்பமாக சிம்ரன் அவங்களா இருக்கட்டும், ஸ்னேகாவா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு பர்த்டே விஷஸ்லாம் வந்து பல பேர் போட்டிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வரவங்க எல்லாருமே ஃபேமிலியாகவே வராங்க. ஸோ இது எப்படி ஓகே நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக வாழ்த்துவோன்ற மாதிரியா இல்லை இது எப்படின்னா இப்போது துறைன்னு கூட நம்ம எடுக்க வேணாம். இது வந்து புரோட்டோக்கால் படி ஒரு சந்திப்பு இருக்குமா எப்போவுமே. இது வந்து அரசு துறை சார்ந்தவங்க வந்து முதலமைச்சரை வந்து சந்திக்கிறது அது புரோட்டோக்கால் படி நடக்கும். அரசு துறை சார்ந்தவங்க கவர்னர் அலுவலகத்திலிருந்து கூட பார்த்தீங்கன்னா பொக்கே அனுப்புவாங்க. இதெல்லாம் வந்து புரோட்டோக்கால் படி நடக்கும். அது செக்ரட்டரிஸாக இருக்கட்டும், ஐஏஎஸ், இவங்களாம் புரோட்டோக்கால் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்அஃபிஷியலாக சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இது வந்து புரோட்டோக்கால் அல்லாமல் இருக்க வந்து சில பேர் வருவாங்க. அப்போ அவங்க துறை சார்ந்தவங்களும் நமக்கு வந்து பிரதானமாக தெரியுது. துறை சாராதவர்கள் வந்தாலும் நமக்கு தெரியாது. இப்போ விஜயோட நண்பர்கள் இருக்கிறாங்க, பழைய நண்பர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து சந்திப்பாங்க. அப்போ சினிமா துறை சார்ந்தவங்களும் வந்து சந்திக்கிறாங்க போது அது என்ன பர்த்டே அன்னைக்கு அவரை அது வந்து அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து ஏன் இப்போ விஜய் அவர்கள் வந்து வீட்டில் போய் சந்திக்கலாம் அப்படி இல்லை ஆசை இருக்கு. அது ஒரு ஆசை இருக்குல்ல. சட்டசபை என்ன கேட்டால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, கடந்த காலம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மன்னார்குடி குடும்பமே மேலே உட்காந்துருக்கும். எங்கே அந்த கேலரி மேலே வந்து சட்டசபை அந்த கூட்டத்தை பார்க்குற விசிட்டர்ஸ் அந்த கேலரியில் வந்து மேலே உட்காந்துருப்பாங்க மன்னார்குடி குடும்பமே. அந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை. முதலமைச்சர் வராங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு அடிப்படையில் வந்து சந்திக்கிறாங்க, போயிடுறாங்க. நீங்கள் மரபு மீறலாம் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்க, இல்லை பர்சனல் நடவடிக்கைலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா திமுக ஆட்சி காலத்தை காட்டிலும் அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய நடந்துச்சு. ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கவங்க வந்து சசிகலா அவங்க குடும்பம் அத்தனை பேரும் மேலே அந்த மாதிரிலாம் இப்போ எதுவும் நடக்கலை. இது வந்து என்னென்னா ஒரு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறந்த நாளுக்கு மட்டுமே கிடையாது. முதலமைச்சர் ஆகிட்டார், ஒரு வாழ்த்து சொல்ல வரவங்களை கூட வந்து சந்திக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் கூட போய் சந்திக்கலாமே. சில பேர் சொல்கிறாங்க இவர் முதலமைச்சர் வந்து அங்கே வந்து பிரச்சனைகள் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இங்கே நடிகர்களை சந்திச்சிருக்கிறாருங்கண்ணா. இதை எந்த ஒரு சந்திப்பாக இருந்தாலும் உடனே காலையில் நினச்சிட்டா உடனே மதியானம் சந்திக்க முடியாது. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கேட்டு போன வாரம் கூட இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டு இந்த வாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த தேதியிலும் சந்திக்கிறாங்க. அதனால் வந்து குற்றங்கள் அங்கே நடக்கும்போது முதலமைச்சர் வந்து இங்கே வந்து சிம்ரனை சந்திச்சார், அங்கே குற்றம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்புவை சந்திச்சார் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதுதான் வாந்தி எடுக்கிறதுன்றது. குற்றச்சாட்டை சொல்லணுன்றதுக்காக பிச்சைக்கார வாந்தி எடுத்த மாதிரி நிறைய வந்து வரதை பார்க்குறோம். இதெல்லாம் முன்னாடியே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்பாயின்மெண்ட் கேட்குறதுனா அது யாராக இருந்தாலும்
அப்படி சந்திப்பு நடக்குது. அம்மா அப்பாவுக்கு வந்து சட்டசபையில் போய் சந்திக்கிற அந்த பார்க்குற ஆசை இருக்க தானே செய்யும். அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டவர். அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அவங்க வந்து சட்டசபையில் வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் பிறந்தநாளுக்கு பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. போன வருஷம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துனால ஒரு பெரிய பூகம்பமே. சரி, நாங்கள் எங்கே ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக சொல்லி தான் போயிருக்கோம். 3 சொன்னாலும் வம்பு வந்து தருது, வாழ்த்து சொல்லலனாலும் வந்து கேள்வி. இது வரைக்கும் நேற்றுக்கே ஒரு 7 பேர் கேட்டிருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக என்கிட்ட கேட்குறாங்க. எதனா தெரியல. ஏன் சார் திருப்பி சொன்னால் அது தேவையெல்லாம் பேசு பொருளாகுது. அது இந்த மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரையாகுது. நிறைய பேச்சுக்களை தொடர்ந்து வருது. அவங்க என்ன டேட்டு நேற்றைய தினம் வந்து என்ன வந்து அவங்க செய்தி போட்டாலும் அது பேசும் பொருளாகும். அவங்க ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து அந்த ஒரு பெட் சைல்டு அதாவது கட்டினா வந்து அவங்களுக்கு அதானே அப்படி அதை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்கன்னா கூட அது வந்து பேசும்போது அதை கனெக்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்கும். இது யாருக்காக போட்டாங்க தெரியுமா, இது அவருக்காக தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு பேச்சு இருக்குது. அதுவும் வந்து விவாகரத்து வழக்கில் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது வந்து இவங்கள தான் சொல்கிறாங்கன்றது ஊர் உலகத்தில் எல்லாம் பரவலாக பேசப்படுது. இன்னும் ஒரு படி மேலே போய் கல்பாத்தியாகரம் அந்த கல்யாணத்துக்கு போனதுலேருந்தே வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு தான். ஒருபோதும் அது வந்து ப்ளஸ்லாம் கிடையாது. அதாவது ஃபேமிலி ஓட்டர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் அது டிவிகேக்கு. அது பர்டிகுலராக வந்து விஜய்க்கு. இல்லைனா இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்திருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லவ் ஃபார் எவர்னு போட்ட அந்த ட்விட்டாக இருக்கட்டும், இவர் வந்து கல்யாணத்துக்கு கூட்டு போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பின்னடைவு தான். எது போட்டிருந்தாலும் த்ரிஷா வந்து எந்த செய்தி போட்டாலும் இது 3 ஒரு செய்தி போட்டிருந்தாலும் கூட அது வந்து பெருசாக பேசப்படும். சேனலுக்கு வேலையாகிட்ருக்கோம், 1000 சேனலுக்கு வேலையாகிட்ருக்கோம். த்ரிஷா பார்த்தீங்களா என்ன செஞ்சுருக்காங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லவ் ஃபார் எவர்னு ட்விட் போட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு செய்தி போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ வெடிச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த அஜித் அவருடைய அவங்க தாயார் இருந்தபோது கான்வாயில் கூட்டு வந்தார்ல, அதுதான் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டோட இந்த பாதுகாப்புன்றது, இந்த முதலமைச்சர் பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டோட முடிகிற விஷயம் இல்லை. ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது. அப்போ அதில் வந்து இவர் வந்து கான்வாயில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக ஒருத்தரை கூப்பிட்டு வராருன்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து அது பேசும்பொருளாகும். எல்லா இடத்துலையும் நிறைய விளக்கங்கள் தரக்கூடிய சூழல் வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு வேளை. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது தேவையில்லாமல் நமக்கு இன்னொரு குடும்பத்தில் நமக்கு தேவை குழப்பங்கள் வேணாம் நம்மளான்னு சொல்லி அவங்களும் கூட ஒதுங்கி இருக்கலாம். யார் வாழ்த்து சொன்னாலும் வாழ்த்து சொல்லலைனாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுமா இல்லைன்னா, அவருக்கு வந்து இது நடக்கணும்னு இருக்குன்னா அது நடக்கும். அவர் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே முதலமைச்சர் ஆகணுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு நடந்திருக்கு. நாமளும் வந்து இப்படி ஒரு முதலமைச்சர் வரணுன்றது இருக்கும். நம்ம கடந்த எத்தனை முதலமைச்சர்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்தோன்னா இதுவும் கூட வந்து கடந்து போகலாம். எது நடக்கணுமோ அது வந்து நன்றாகவே நடந்தது. எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும். உன்னுடைய எதை நீ இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், கீதா தரத்தோடு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பி கான்ஃபிடென்ட், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய பாணியிலேயே நம்மளுடைய இந்த இன்டர்வியூக்கும் ஒரு 2 குவாட் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை யோசிக்க வச்சிருக்குது. நன்றி. அண்ட் இதே போல் நீங்களும் வந்து உடனுக்குடன் அரசியல் மற்றும் சினிமா சம்மந்தப்பட்ட விவாதங்களை பற்றியும் அண்ட் அதை பற்றின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெல் ஐக்கானே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி. அன்பான வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு புதிய சேனல். ஏற்கனவே என்னுடைய நேயர்கள் பல சேனல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலது வாழ்த்திருப்பீங்க, நிறைய திட்டியிருப்பீங்க. இந்த வீரா மீடியாலையும் என்னுடைய நேர்கள் வந்து தொடர்ந்து வெளியாகும். பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் நான் திருத்திக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.